ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம சீரீஸில் பார்க்க போகிற மாவட்டத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி என்ற திருச்சி மாவட்டத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த மாவட்டத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்புலாம் இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளின்னு தான் அழைக்கிறாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளின்னு அழைக்கிறாங்கன்னா, இந்த ஊருக்கு வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்துடைய சில சிறப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருச்சி பார்த்தீங்கன்னா 5 மிகப்பெரிய நகரங்களில் 4வது மிகப்பெரிய நகரம் தான் நம்மளுடைய திருச்சி மாவட்டம் தான். அதே மாதிரி வளர்ந்து வரும் நகரங்களில் அதுவும் ஒரு மாவட்டம் தான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நம்ம திருச்சி மாவட்டம். பல ஆட்சியாளர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிமு 2000 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நகரம், மக்கள் வாழ்ந்து பழமை வாய்ந்த ஒரு நகரமாகவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பிற்கால சோழர்கள் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இங்கே வந்து ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அவங்களை வீழ்த்தி பாண்டியர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி விடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாலிக் கபூர் 1311 வந்து பாண்டியர்களை படையெடுத்து வென்று அவர் வந்து இங்கே வந்து ஆட்சி செய்கிறாரு. அவருடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. விலை மதிப்புகள் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. அதில் முக்கியமானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் அரங்கநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஃபேமஸ் ஆனது. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால கலங்கடிக்கப்படுது. அப்படி கலங்கப்படுத்தக்குள்ள 60 ஆண்டுகள் வந்து அந்த கோவில் வந்து மூடி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய அரங்கநாதர் உருவ சிலை வந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா வரும். அந்த வீதி உலா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து தடை செய்யப்பட்டு அந்த சிலை வந்து பாதுகாக்கப்படுது. இவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜயநகர பேரரசால அது கைப்பற்றப்படுது. அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் நம்மளோட திருச்சி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளி இந்த பேரும் இந்த திருச்சின்ற பேர் வந்ததுன்றத பேர் காரணத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருச்சிராப்பள்ளி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன திருச்சிராப்பள்ளினா, சிரா அப்படின்ற ஒரு சமணத்துருவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற ஒரு குகையில வந்து தங்கி தவம் இருந்து சென்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை தான் வந்து இந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எப்படின்னா சிராய்பள்ளி அப்படின்னு பள்ளி ஊர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சிராய்பள்ளி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித பாறை உள்ள ஊர். சிராய்னா பாறை என்பது வந்து பொருள், அதனால புனித பாறை ஊர், அதனால அவருடைய பேரால தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு சாரார் வந்து எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா திரிஷிராபுரனா இருந்துச்சு, திரிஷிராபுரத்தை தான் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு நாளடைவில் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. திரிஷிராபுரம் எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரிஷரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தலையுடைய ஒரு அரக்கனுடைய பேர் தான் அது. அந்த அரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான வேண்டி அவன் பலனடைஞ்சு செஞ்சதுனால அவனுடைய பேராலே இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி வந்து பல்வேறு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீரியட்ல அவங்கவுங்க என்ன சொல்றாங்க, இப்படிதான் பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம முழுமையா நம்ப வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளபடி அங்க சிரா என்ற அந்த சமணத்துருவி வந்து இருந்துட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஊருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த அர்த்தமும் புரியுது நமக்கு, அதுக்கான உதாரணமும் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து காரணமே இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.